சபையின் போதகர் மூலமாக கடந்த வருடம் முழுவதுமாக பேசின ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகள், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், ஒவ்வொரு ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக முதல்ல நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒரு சில முக்கியமான செய்திகளை பேசும்படிக்கு வாய்ப்பு கொடுத்த சபைக்கும் சபையின் போதகருக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமாக முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உண்மையாக சொல்ல போனால் நம்ம பாஸ்டர் முக்கியமான வார்த்தையை பற்றி பேச சொன்னார். ஆனால் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே உண்மையாகவே எல்லாமே முக்கியமானதாக தான் தெரியுது. அதனால் பாஸ்டர் நமக்கு எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது எப்பயுமே தியானிங்க. இந்த சொன்ன வார்த்தையை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது பிப்ரவரி மாதம் பேசின ஒரு வார்த்தை நம்முடைய நினைவு என்ற உலகத்தை பற்றி பேசியிருந்தார். அதை பற்றி உங்களுக்கு பேசுகிறேன். நாம் யோசிப்பது எதுவோ அதுதான் நம்முடைய நிஜ உலகம். நம்முடைய நினைவு உலகத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் நம்முடைய நிஜ உலகத்தில் கொண்டு வருகிறோம். உதாரணத்திற்கு ஆகார் தன் பிள்ளையோடு வனாந்தரத்துக்கு துரத்தப்படுறாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலாவது தண்ணியாவது கிடைச்சா நம்மளுக்கு போதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க நினைவுல முதலாவது தண்ணீர் தேவைப்பட்டது. அப்புறம்தான் அது வெளிப்படையாக கர்த்தரால் அற்புதம் செய்யப்பட்டது. அப்போ நினைவு உலகத்தில் முதலாவது மாற்ற வேண்டும். அப்போதான் நம்முடைய நிஜ உலகத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். முதலாவது நம்முடைய நினைவில் மாற்றம், உயர்வு வர வேண்டும். பிறகுதான் அது நிஜ வாழ்வில் நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நினைவு உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். அது கிரியை செய்யும். அப்போதுதான் நிஜ வாழ்வில் மாற்றம் வரும். ஆமென். அதற்கு நாம் ஜெப நேரத்தில் முதலாவது டிராவல் ஆக வேண்டும். அந்த இடத்தில் லாஸ்ட் நம்ம பாஸ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நம்ம லேண்டு வீடு இருக்கிற மாதிரி கனவு உலகத்தில் நம்ம முதலாவது போக வேண்டும். அப்போதான் அது நிஜ வாழ்க்கையில் நமக்கு அற்புதமாக சந்திக்கப்படும். அதற்கு நாம் ஜெப நேரத்தில் டிராவல் ஆக வேண்டும். அந்த இடத்துல நம்ம வீடு, லேண்டு, நம்முடைய எல்லா ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணா 20 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதிரி முதல்ல நம்ம யோசிக்க வேண்டுமா. நம்ம எப்போ யோசிக்கிறோமோ அது நம்ம நிஜ வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை பற்றி பேசினது. நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் என்ற கவரேஜுக்குள்ளாக இருக்கிறோம். எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை காப்பார். அதனால பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்போதும் கனப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா. நாம் அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் கனப்படுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நடப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் அந்நிய பாஷை. நம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தின் சாவியாக அந்நிய பாஷை கருதப்படுகிறது. நம் வாழ்க்கையை சரி செய்கிற வல்லமை அந்நிய பாஷைக்கு உண்டு. நாம் இழந்ததை மீண்டுமாக பெறுவதற்கான வல்லமை அந்நிய பாஷைக்கு உண்டு. ஆமென், ஆமென். அடுத்ததாக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் நடந்த செய்திகள் ரட்சிப்பு, ஜெபம், ஆஃபரிங் பற்றியது. நம்முடைய கிரேட்டஸ்ட் பிளஸிங் எதுனா நம்முடைய வெளியேற்பட ரட்சிப்பு தான். நாம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து அந்த நாளை நம்ம நினைவு கூற வேண்டும். முதலாவது நம்முடைய ஜெப நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டுமா. ஜெபம் நம்மை ஜெயத்தில் நடத்தும். வேத வாசிப்பு நம்ம எப்பொழுதும் வெளிச்சத்தின் பாதையில் நடத்துமா. ஆப்புரிம் என்ற விதையை நம்ம இயேசு என்ற நிலத்தில் விதைக்கும் பொழுது இந்த பூமியில் அதற்கான பலனை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளும். அதனால முதலாவது நம்ம இயேசு என்ற நிலத்தில் நம்முடைய ஆப்பரிங் விதைக்க வேண்டும். அப்போ விதைக்கும் போது தான் இந்த பூமியில் நம்ம பலிபீடம் கட்டப்படுவோம். எப்போ நம்ம பலிபீடம் கட்டுறோமோ கர்த்தருடைய சமூகம் இறங்கி அந்த இடத்துக்கு நம்ம தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். ஆமென். எனக்குள் அவர் எப்பொழுதும் வாசம் செய்கிறார். எனக்கு எப்பொழுதும் அவர் என்னை சுற்றிலும் எப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்று டெய்லி நம்ம அறிக்கையிட வேண்டுமா. என் பக்கத்தில் அவர் இருக்கிறார் என்ற யோசனை உன்னை எல்லாவற்றிலும் பெஸ்டாக கொண்டு போய் நம்மளை நடத்துமாம். ஆமென். நம்ம நடு ராத்திரில திடீர்னு ஒரு நாள் எழுந்திருப்போம். அதை பற்றி நம்ம பாஸ் சொன்னார். அவங்க நம்மளாம் எழுந்திருக்கிறது இல்லை, நமக்கான தேவதூதர்கள் நம்ம எழுப்புவாங்களாம். அந்த நேரத்தில் நமக்கு பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் எந்த காட்சியை நமக்கு காட்டுகிறாரோ அந்த காட்சியோடு நம்முடைய அறிக்கையிட்டு இது நமக்கான ஆசீர்வாதம் இந்த அறிக்கையிடும் போது கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குமா. ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நேரம் அதுவாக என்று கருதப்படுகிறது. அப்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் நமக்கான ஆசீர்வாத கதவு திறக்கப்படுமாம். அப்போது அறிக்கையிட்டால் அதை நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். ஆமென், ஆமென். அடுத்ததாக அலைன்மெண்ட், அதாவது சரியான கோணத்தில் சரியாக பொருந்தி இருப்பது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு அலைன்மெண்ட்னு சொல்றாங்க. இதுல முதலாவது ஏசப்பா, ரெண்டாவது அவருடைய
தூதர்கள், மூணாவது நம்ம 3 பேரும் ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் போகும் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தேவ தூதர்கள் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா நம்ம உதவி செய்வாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு தேவதூதர்கள் உதவி செய்ய மாட்டாங்களாம். எல்லா உதவிக்கும் தேவதூதர்களை நாம் நினைவுபடுத்த வேண்டும் சொல்றாங்க. தேவதூதர்கள் நம்முடைய வாழ்வில் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்பொழுதும் பலப்படுத்துறவங்களா இருக்காங்களாம். ஆமென். இந்த காரியம் நம்ம தினசரி செழிப்பில் நடத்துமா. எப்போதும் நம்ம கூட தேவதூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களை நம்ம பலப்படுத்துவாங்க. கர்த்தருடைய சித்தம் செய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு எப்போதும் நம்ம உதவியாக இருக்காங்க. இந்த சிந்தனை நம்ம டெய்லி வாழ்க்கையில் நம்ம செழிப்புக்குள்ளாக நடத்துன்னு சொல்கிறாங்க. ஆமென். இந்த அலைன்மெண்ட்டுக்கு முதலாவது நமக்கு தேவையானது அவருடைய நித்திய கிருபையை நம்ம நம்ப வேண்டுமா. ஆமென். நித்திய கிருபை நம்மை அதிசயமான காரியங்கள் நடத்தி செல்லும் சொல்றாங்க. தினசரி அந்த நித்திய கிருபை என்ற வாழ்வில் செயல்பட வேண்டும். அதாவது நம்ம பிரயாசப்படாம அடுத்தவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு அற்புதத்தின் வாசல் தான் நித்திய கிருபை. அந்த நித்திய கிருபையை நம்பும் பொழுது கண்டிப்பா மற்றவங்க வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. ஆமென். ஆமென். டெய்லி அறிக்கை விட வேண்டியது என்னன்னு சொன்னார்னா, அனுதினமும் உங்களுடைய நித்திய கிருபையின் உதவியால் எல்லா ஆசீர்வாதங்களும் நான் பெறுவேன் என்று அறிக்கையிடும் போது கண்டிப்பாக அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நெக்ஸ்டாக புது சிருஷ்டி என்ற ஒரு வார்த்தை. நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிறந்தது, பரிசுத்த ஆவிக்குள்ளாக பிறந்தது. முக்கியமாக நம்ம எப்போது சிலுவைக்குள்ளாக நடப்பட்டவர்கள் என்ற முக்கியமான ஒரு டாபிக் அது. நம்முடைய துவக்கமே இயேசு கிறிஸ்து தான். ஆமென். கர்த்தர் ஞானஸ்தானம் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை நட்டு விட்டார். அவரோடு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் நம்ம அதனால இயேசுவோடு நடக்க நம்ம பழகி கொள்ள வேண்டுமாம். ஆமென். இயேசு நமக்குள் எப்போதோ இன்ஜெக்ட் பண்ணி விட்டார், நமக்குள்ளாக அவர் கலந்து விட்டாராம். அதனால நமக்குள்ள வியாதியே இருந்தாலும் எனக்கு வியாதி இல்லை என்ற அறிக்கை எப்போதும் நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். அதாவது வியாதியே இருந்தாலும் வியாதி நமக்கு இல்லை என்ற அறிக்கை மட்டும் எப்போதும் நம்ம இயேசு இருக்கிற அந்த நம்பிக்கை எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்குமாம். ஆமென். ஆமென். முதலாவது நாம் என்ன பண்ணோமா, தரித்திரம் வறுமை என்ற சேரிலிருந்து நாம் தான் எழுந்திருக்க ஆசைப்பட வேண்டுமா. இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட்டு செழிப்பு ஐஸ்வர்யம் என்ற சேரில் நாம் எப்போதும் அமர ஆசைப்பட வேண்டுமாம். ஆமென். அடுத்ததாக டிசம்பர் மாதம் செய்தி. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்களாக நம்ம தெரிந்து கொண்டது. நாம் இயேசு கிறிஸ்துக்களாக இருக்கிறேன், பிதாவாகிய தேவன் என்னை வைத்தார், வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் நான் என்று முதலாவது நாம் நம்ப வேண்டுமாம். ஆமென். அதனால நாம் ஆல்வேஸ் ஐ எம் ரிச் என்று எப்போதும் நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நம்ம எப்பொழுதும் வார்த்தை என்ற இந்த வார்த்தைக்கு வாக்குத்தத்தங்கள் நேராக நம்ம வந்து அலைன் பண்ணுமா. அதாவது எஃப்எம் ரேடியோ மாரி கரெக்டாக வார்த்தைக்கு நேராக நம்மளை பொருத்தும் போது அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். இயேசு என்ற சகல பரிபூர்ணம் நிறைந்தவருக்குள் பிதாவாகிய தேவன் நம்மை வைத்தபடியால் நாம் எப்பொழுதும் சுதந்திரமாக திருப்போமா. அதாவது ஒரு ஃபிஷ் டேங்கில் ஒரு மீன் எப்படி சுதந்திரமா எந்த ஒரு பிரச்சனைலாம் அதே மாதிரி எப்போதும் நம்ம இயேசுக்குள்ளாக இருக்கிறபடியால் நம்ம எப்போதும் சுதந்திரமாக அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் சுதந்திரிப்போம். ஆமென். நான் அடுத்ததாக நமக்கு எல்லாமே கர்த்தராகிய தேவன் நம்ம எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கே ஒரு அற்புதம் தேவைப்படுதுன்னா அவருடைய பிள்ளைகள் வந்து அவரை ஆராதிப்பது வந்து அவருக்கே தேவைப்பட்ட ஒரு பெரிய அற்புதமா. எப்படின்னா செங்கடல் பிளந்து அதை தாண்டி நடந்து போனது நமக்கான அற்புதமா. ஆனால் அதை தாண்டி போய் அவரை ஆராதித்தான் அவர் பார்த்த அற்புதமா. ஆமென். அதனால அவர் பிள்ளைகள் எப்போதும் அவரை ஆராதிப்பது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக காணப்படுகிறது. ஆமென். அடுத்ததாக கர்த்தர் எதிர்பார்க்கறது நம்மகிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ரொம்ப பிரியப்படுறான். அது கர்த்தருக்கு உண்டான ஒரு பிரியமாக இருக்கிறது. கடந்த வாரம் நம்ம பாஸ்டர் சொன்ன போல சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் போதுல கண்டிப்பாக கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். அடுத்து நீமா சபைக்குன்ற ஒரு லட்சியம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா. அடுத்துதான் எல்லா நேரத்திலும் தண்ணீர் பாய்கிற ஒரு தோட்டம் எப்படி பசுமையாக இருக்குமோ அந்த இடத்துல நல்ல பூ, நல்ல செடி, நல்லா காய்க்கும் இல்லையா. அது மாதிரி தான் ஜீவ நதி என்ற வார்த்தை பரலோகத்திலிருந்து நம்ம நீமா சபை எப்போது நினைக்கிறபடினால் அதுக்குள்ளாக யாரெல்லாம் வராங்களோ கண்டிப்பாக செழிப்பு என்ற நதிக்குள்ளாக அவன் நினைந்தே நினைப்பாங்க. யாரெல்லாம் நம்ம நீமா சபையில் கால் வைக்கிறாங்களோ அந்த செழிப்பு கண்டிப்பாக அவங்கள நினைக்கும். அதனால யாருடைய பிரயாசம் இல்லாமல் சபையில் கால் வைத்தவங்க அந்த அற்புதத்தை பார்ப்பாங்க. ஆமென். அடுத்ததாக நம்முடைய சபையின் பாஸ்டருடைய நீண்ட நாள் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, அது சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கர்த்தருடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்படணுமா. அதாவது சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் யாரெல்லாம் எங்கே போனாலும் சரி அவங்க மூலியமா இயேசுடைய நாமம் எப்பொழுதும் மகிமைப்பட்டு கொண்டே இருக்குன்னு ஒரு ஆசைப்படுறாரு. கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைக்கும் சபைக்கும் ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிஞ்சிருக்குன்னு சொல்லி அவருடைய நீண்ட நாள் ஆசை. அடுத்ததாக புதுசாக யார் வந்து சபையில் கால் வைத்தாலும் அதற்கான செழிப்பு என்ற அபிஷேகம் மயிலாம் கண்டிப்பாக நினைவாங்க. அது அடிக்கடி அவர் சொல்லுவார். அடுத்ததாக நியூமா சபையில் இருக்கிற எல்லாரும் ஏசப்பாவுடைய ரகசிய அவர்களை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படணுன்ற அதுதான் அவருடைய பேர். ஒவ்வொரு நாளுடைய ஆசை, அது கண்டிப்பாக அது நிறைவேறும். அடுத்த இப்போ கடைசியாக நம்ம பைபிளே இருக்கிற பெஸ்ட்டு எவ்வளோ வாக்கு தத்தங்கள், எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள், எவ்வளோ பேர் ஏசப்பாக எவ்வளோ பேர் எவ்வளோ அற்புதங்களாக பண்ணியிருக்காரு. எல்லாவற்றை காட்டிலும் மிக சிறந்த தீர்க்க தரிசனம் என்னென்னா இயேசுவின் நாமம். அந்த ஒரு நாமத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அந்த நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டாரு. அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள அவர் இருக்கிறாரு. அதனால் எப்போதும் அவர் நமக்குள்ள இருக்கிறபடியால் அவருக்கே மகிமை செலுத்தலாம். லாஸ்ட் அவர் சொல்றது எப்பயுமே எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து நமக்குள் எப்போது இருக்கிறவர், அவருக்கே மகிமை செலுத்தலாம். ஆமென் ஆமென். வாய்ப்பு கொடுத்த சபைக்கும் சபையின் போதகருக்கும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನ್ಯೂಮಾ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು 2025 ಒಂದು ದಿವಸವೂ ಬಿಡದಂತೆ ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅವತ್ತು ನೆಹೆಮ್ಯನಿಗೆ ಮಾತ್ರನೇ ದೇವರಾದ ಕರ್ತನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಅಲ್ಲಿದ್ದಂತಹ ರಾಜನ ಹತ್ತಿರ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ದಯವು ತೋರಿಸಿ ಆ ರಾಜ ಕೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಮುಖದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಾದ ವ್ಯತ್ಯಾಸ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ, ನಿನಗೇನೋ ಒಂಥರ ಕಲ್ಮಶ ಇದೆ ನಿನ್ನೊಳಗಡೆ, ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ರಾಜ ನೆಹೆಮ್ಯನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕಾರ್ಯ ಇದೆ, ನಾನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಬೇಕು, ಯೆರೂಸಲೇಮಿನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ದೇವರಾದ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ದೃಷ್ಟಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾನೆ, ನಾನು ಹೋಗಬೇಕು ಅಂತ ಹೇಳುವಾಗ ರಾಜನು ಕೇಳ್ತಾನೆ, ಎಷ್ಟು ದಿವಸ ಆಗುತ್ತೆ ನಿನಗೆ ಹೋಗಿ ಬರೋಕ್ಕೆ ಅಂತ. ಇಷ್ಟು ದಿವಸ ಆಗುತ್ತೆ ಅಂತ ನೆಹೆಮ್ಯನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. ಆವಾಗ ನೆಹೆಮ್ಯನು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ, ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ, ದೇವರ ಆಲಯಕ್ಕಾಗಿ ಅವನೊಳಗಡೆ ಇದ್ದಂತಹ ಭಾರವನ್ನು ಇವತ್ತು ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ದೇವರಾದ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅವತ್ತು ನೆಹೆಮ್ಯನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ಯೆರೂಸಲೇಮಿನ ಪೌಳ ಗೋಡೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸುವಂತೆ ಮಾಡಿದಂಥ ಅದೇ ಕರ್ತನು ಇವತ್ತು ನ್ಯೂಮಾ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿರುವಂಥ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೆಳಗಡೆ ಬೀಳದಂತೆ ಆತನ ಪೊಕ್ಕಿಷವಾದ ಹಸ್ತದಲ್ಲಿ, ಆತನ ಪರಾಕ್ರಮವಾದ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲದಕ್ಕೆ ಬದಲು ಕೊಡುವಂಥ ಕರ್ತನಾಗಿರುವುದಕ್ಕೆ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತರಿಸುತ್ತೇನೆ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಗಿವಿಂಗ್ ಆಗಿ, ಸ್ತೋತ್ರವಾಗಿ ಯೆಹೋವ ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣ ಕೂಡ ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲದಂಥ ಕರ್ತನು ಸದಾ ಕಾಲವು ಈ ವರ್ಷ ಎಷ್ಟೇ ನಾವು ಬಾಯಲ್ಲಿ ಮಾತುಗಳಲ್ಲಿ ಹೇಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಾದ ಕರ್ತನು ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು, ಸಭೆಯನ್ನು ಕಾಯ್ದಿದ್ದಾನೆ, ಒಂದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದಾನೆ. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರಾದ ಕರ್ತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಇದು ಎಲ್ಲಿಂದ ಸಾಧ್ಯವಾಯಿತು? ಇದು ದೇವರಿಂದ ಮಾತ್ರನೇ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ಇದು ಎಲ್ಲಿಂದ ಸಾಧ್ಯವಾಯಿತು? ನಾವು ಎಲ್ಲರೂ ಬಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ದೇವರಾದ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತದ್ರಿಂದ ಇದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗಿರೋದಕ್ಕೆ ಯೆಹೋವ ದೇವರಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದರಿಂದ ನಾವು ಕಲಿಬೇಕಾಗಿರುವಂಥ ಕಾರ್ಯ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಗಿವಿಂಗ್ ಆಗಿ, ಸ್ತೋತ್ರವಾಗಿ ಹೇಳುವಂಥದ್ದು. ಒಂದೇ ಒಂದು ದಿವಸ ಕೂಡ ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರ ಮುಖವನ್ನು ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳದಂಥ ಕರ್ತನು ಈ ವರ್ಷ ನಾವು ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ದೇವರಾದ ಕರ್ತನು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿರುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅವತ್ತು ನೆಹೆಮ್ಯನನ್ನು ಕೊಂಡು ಆಲಯವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂಥ ಅದೇ ಕರ್ತನು ನ್ಯೂಮಾ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಕಟ್ಟುವಂಥ ಸ್ವಂತ ಸಭೆಗೆ ಯೆಹೋವ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಾವು ಕಟ್ಟುವಂಥ ಪೌಳೆ ಗೋಡೆಗಳಿಗೆ ಯೆಹೋವ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದ ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಡದಂತೆ ಸದಾ ಕಾಲವು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂಥ ಕರ್ತನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಡಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂಥ ನೀನು, ಎಡಬಿಡದಂತೆ ದೇವರನ್ನ ನೋಡುವಂಥ ನೀವು ಸದಾ ಕಾಲಕ್ಕೂ ಭಾಗ್ಯವಂತ ಸಂತತಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಯೆಹೋವ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮೊದಲನೇದಾಗಿ ಯೆಹೋವ ದೇವರು ಈ ವರ್ಷ ಮಾಡಿದಂಥ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು
ಒಂದು ಸಹ ಕೆಳಗಡೆ ಬೀಳದಂತೆ ಎಲ್ಲದಕ್ಕೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಕರ್ತನಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ನೆಹೆಮ್ಯನ ದೇವರು ಇವತ್ತು ನಮ್ಮೊಂದಿಗಿರುವುದಕ್ಕೆ ಅವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಯಾಕೋಬ್, ಇಸಾಕ್, ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು ಅವತ್ತು ಅವರೊಂದಿಗಿದ್ರು, ಇವತ್ತು ನಮ್ಮೊಂದಿಗಿರುವುದರಿಂದ ಇವತ್ತು ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈ ವರ್ಷ ನೋಡಿದ್ವಿ. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ವಿಶ್ವಾಸ ಮಾಡೋಕ್ಕಾಗದಿರುವಂಥ ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. ಆದರೂ ಸಹ ದೇವರಾದ ಕರ್ತನು ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಬಂದು ಡಿವೈನ್ ಪ್ರೊಟೆಕ್ಷನನ್ನು ಮಾತಾಡಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವದೂತರುಗಳನ್ನು ಮುಂದೆ ಕಳಿಸಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಟ್ಟು ಈ ವರ್ಷ ಇಡೀ ಅವತ್ತು ದಾನಿಯೇಲನ್ನ ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ ತಪ್ಪಿಸಿದಂಥ ಅದೇ ಕರ್ತನು, ಜೀವದಿಂದಿರುವಂಥ ಅದೇ ಕರ್ತನು ನ್ಯೂಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ಸಹ ಈ ವರ್ಷ ಸಿಂಹದ ಬಾಯಿಂದ ಜನಗಳ ದುರ್ಮಾರ್ಗನ ಕಣ್ಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನ ತಪ್ಪಿಸಿ ಪರಾತ್ಪರನ ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗೆ ಇವತ್ತು ಸುರಕ್ಷಿತವಾಗಿಟ್ಟಿರೋದಂದ್ರೆ ಆತನ ಕೃಪೆ ಮಾತ್ರನೇ. ಸದಾ ಕಾಲಕ್ಕೂ ಆತನಿಗೆ ಸ್ತುತಿ, ಘನ, ಮಹಿಮೆ ಎಲ್ಲವೂ ಸಹ. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ದೇವರೇ ನೀವು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿ ಅಂತ ನಾವು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ యేసయ్య ನೀವು ನನ್ನನ್ನು ಸಂರಕ್ಷಿಸಿ ಅಂತ ನಾವು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. ಆದರೂ ಸಹ ವರ್ಷ ಇಡೀ ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳಿದ್ರು. ವರ್ಷ ಇಡೀ ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನ ಸಂರಕ್ಷಿಸಿದ್ರು. ಎಲ್ಲ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಇಂದ ಯೆಹೋವ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿದ್ರು. ಎಲ್ಲ ಇರುಳಿನ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಯೆಹೋವ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿದ್ರು. ಎಲ್ಲ ಅಶುದ್ಧ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಯೆಹೋವ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಕೆಳಗೆ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಆತನಿಗೆ ಸದಾ ಕಾಲವು ಸ್ತುತಿ, ಘನ, ಮಹಿಮೆ ಎಲ್ಲವೂ ಸಹ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. The coming year, the Lord has amazing blessings. வர வருஷம் ஆண்டவர் சிறந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நான் வந்து என்னுடைய 7th day ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது தி லார்ட் ஸ்போக் டு மீ. 8th day ஒரு வார்த்தை ஆவியானவர். நான் உட்காந்து பைபிள் படிக்கிறேன். அந்த நேரத்தில் என்கிட்ட ஒரு விஷயத்தை பேசினேன். அப்புறம் நான் கேட்ட ஆண்டவரே அடுத்த வருஷத்துக்கான வார்த்தைக்கு நான் வெயிட் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லி ஆண்டு வந்து ஒரு வார்த்தையை 13ஆம் தேதி, அதாவது என்னுடைய 13வது நாள் உபவாச நாளில் ஆண்டு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அது வந்து யூஸ்வலாக அதை எடுக்கிற அவைக்குரிய அறிவு எனக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. அது வந்து ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். ஆனால் எனக்கு அடியன் புரிகிற ஒரு கிருபை ஆண்டு கொடுத்தார். நான் அது சுலபமாக எடுக்கிறேன். கவனமாக கேளுங்க. மேக் ஷூர் யூ என்டர் யுவர் நியூ இயர் பை ஹேவிங் வேர்ட் இன் யுவர் ஸ்பிரிட். புதிய வருஷத்தில் கால் வைக்கும் போது நம்ம இப்போ பாட்டு பாட போகிறோம், ஆண்டு நாமத்தை உயர்த்த போகிறோம், ஜபிக்க போகிறோம், எல்லாமே ஸ்பிரிட்டில் செய்ய போகிறோம். தயவுசெய்து என் பேச்சை கேளுங்க. புது வருஷத்தை எந்த யோசனையிலும் நீங்கள் கால் வைக்கக்கூடாது. இது என்னுடைய ரிக்வெஸ்ட். எல்லாம் நல்லா ரெடியாக இருக்கிறீங்க. உங்களை பாருங்கள், நீங்களே ரசித்து பாருங்கள். உங்களை நம்ம எவ்வளோ ரசிக்கிறோமோ அதோட ஆண்டு நம்ம மேலே ரொம்ப இஷ்டமாக இருக்கிறார். உங்கள் எல்லாருடைய ஜபத்தையும் ஆண்டு கேட்டிருக்கிறார். இதை வந்து எனக்கு 13ஆம் தேதி, அதாவது 13வது நாள் என்னுடைய ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எனக்கு ஹோலி ஸ்பிரிட் சொன்னது, ஐ ஹவ் ஹர்ட் தெம். நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, அது ஆயிரம். இப்போவும் ஆண்டு வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். பட் சம்வேர் ஐ வாஸ் நாட் தட் ஹாப்பி. என் ஸ்பிரிட்டில் நான் வந்து ஃபுல்லாக சந்தோஷம் ஆயிடல. கைவத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நான் கேட்குறேன், ஆண்டவரே சம்வேர் ஐ மிஸ்ஸிங் அவுட், எனக்கு தெரியுது, எனக்கு தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. ஆஸ் ஐ வாஸ் ப்ரேயிங் என்னுடைய கடைசி நாட்கள் வந்துருச்சு. நான் ஃபாஸ்டிங் முடிக்கணும். ஆனால் நான் எப்பவும் ஆண்டுகிட்ட ப்ராஃபஸிக்கெல்லாம் நான் உபவாசிக்கிறது இல்லை. ஏன்னா என்னை நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நம்ம நல்லா இருக்கும், இன்றைக்கி நாளைக்கு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆவியானவர் நம்ம உபவாசிச்சா தான் பேசுவார்ன்றது என் நம்பிக்கை இல்லை. என்ன அவர் நேசிக்கிறார், அவர் என்கிட்ட பேசுவார், இது என் நம்பிக்கை. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இதை வந்து பேதுரு வந்து ரொம்பவே அற்புதமாக எழுதுவார். நம்ம எல்லாருமே மீண்டுமா பிறந்தோம். நம்ம மீண்டுமா பிறந்தது வந்து பைபிள் ரீதியாக ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்ல போனால் ரீஜெனரேட்டட்னா என்ன அர்த்தம்னா, எங்கே டேமேஜ் ஆயிரும் தெரியுமா? இப்போ உடம்புல வந்து ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுது, சரியா? அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு பகுதியை ஆண்டு புதுசாக மாற்றிடுவார். இது பேர் தான் வந்து ரீஜெனரேட்டடாக. 1 பேதுரு 1:23 இது சொல்லுவார். யூ ஆல் ஆர் பார்ன் அகேன். ஜெபம் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இயருக்கெல்லாம் டிவி இருக்கணும். இந்த வருஷம்லாம் வந்து டிவி வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுவேன் அந்த ஸ்கிரிப்சரில் எப்படி ஆண்டுறதை நம்மளை சொல்லி ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லி.
சொல்றாரு ரீஜெனரேட்டட், born again நம்ம படிக்க மீண்டுமா பிறந்தோம்னு சொல்றோம் இல்லையா, ஆவியில நம்ம மீண்டுமா பிறந்தோம். ஆனா நமக்கு இதுக்கான அர்த்தம் சுத்தமா புரியவே புரியாது. அப்போ நான் அதை வேற டிரான்ஸ்லேஷன்ல, சுமார் டிரான்ஸ்லேஷன்ல தேடுறப்போ எனக்கு ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணா சபைக்கு நல்லா புரியும்ன்றது வந்து இந்த டேர்ம் என்னன்னா ரீஜெனரேட்டட் அப்படின்னா என்னன்னா, தோஸ் டேமேஜ், எந்த பகுதியா டேமேஜ் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்து ஆண்டவர் சரி செய்ய மாட்டாரா, அதை புதுசாக மாற்றிடுவாராம். இப்போது உங்களுக்கு உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில் எந்த இடத்துல புதுமையாக நீங்கள் ஆசைப்படுறீங்க, எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு புதுமையான ஒரு ஆரம்பம் வேணும், எனக்கு இந்த வருஷம்லாம் நான் எவ்வளோ முயற்சி எடுத்தேன் ஆனால் பணம் சம்பாதிக்கவே முடியல, இன்னும் பணம் கஷ்டம் அப்படியே இருக்குது, என்கிட்ட இன்னும் லோன் அப்படியே இருக்குதுன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய மீண்டுமா பிறந்ததை நீ ஞாபகம் வையே. ஏன்னா மீண்டுமா பிறந்தது வந்து நம்ம ஆவியில் அந்நிய பாஷை பேசுறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துக்கான எல்லா உரிமையும் ஆண்டவர் நமக்கு தராரு. கிறிஸ்துக்குள்ள என்னெல்லாம் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டதோ எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் நமக்கு. ஏசப்பாக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏசப்பாக்கு he doesn't need blessing, he is God 100%. நம்ம சொல்ற இயேசுவின் நாமம் என்பது முழுமையா அவர் ஒருவரே, அவருக்கு தாண்டிய யாரே இல்லை, அவருக்குள்ள யாரே இல்லை, அவர் ஒருவரே தனித்துவமானவராக இருக்கிறாரா. அப்போ வசனம் சொல்லுது, in his name when we believe, அவர் நாமத்தில் எப்போ நம்ம நம்புறோமோ நம்ம எல்லாருமே மீண்டுமா பிறந்திருக்கிறோமா. அப்போ பெரிய ஒரு தந்திரம் சத்ருது என்னன்னா, எந்த காரியம் நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அதை யோசனையில கொடுத்து எப்படியாவது வந்து ஒரு மாதிரி பண்ணிடணும். அல்லேலூயா. எப்பவுமே பைபிள் ஓப்பன் பண்ணுவான். நான் சொல்கிறேன், அதை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் பாடணும்னு நினச்சேன், நமக்கு டைம் இல்லை. ஓகே, நான் எனக்கு இன்னும் 40 minutes எல்லாம் சுத்தமாக பத்தாது எனக்கு. நான் உங்கள் எல்லாருடைய ஸ்பிரிட், இப்போ நீங்கள் யாருமே ட்ரெஸ் மேலே கான்சென்ட்ரேட் இருக்கும், நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம். இப்போ நீங்கள் எதை பார்ப்போம்னா, ஆண்டவர் நமக்காக சபைக்குள்ளே கொடுத்த வார்த்தை. நீங்கள் இத்தனை வாரம் செய்தி கேட்டீங்க, இந்த 40 நிமிஷம் செய்தி உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றுதலை கொண்டு வரும். 40 minutes இருக்குது. ஓப்பன் யுவர் spirit now, don't stare anywhere. உங்களுக்கு எங்கேயும் பார்க்குற நேரம் இல்லை. இப்போ now you have to analyze yourself. உங்களை நீங்க ஆராய்ந்து, உங்களை நீங்க பார்க்கணும். உங்களை நீங்க ஓகே, எனக்குள்ள இந்த வார்த்தை தேவை, நீங்க அதை எடுக்கணும். just say, Father, I receive as my prophet is speaking, I open my spirit, Lord. என் இருதயம் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நன்மையினால் நிரப்புறார். ஒவ்வொரு வருஷமும் நன்மையினால் நிரப்புறார். இந்த வருஷம் நீங்க யாருமே தீமையை பார்க்கல, எல்லாருமே நன்மையை பார்த்திருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, இன்னும் உங்களுக்கு புரியலன்றதுக்கான பெரிய எவிடன்ஸே உங்க கைத்தட்டல் தான். நான் மீண்டுமா சொல்றேன், எந்த வருஷமும் தீமையினால நிரப்பப்படாது. எந்த வருஷமும் தீமை இல்லவே இல்லை. ஏன் தீமை இல்லைன்னு நான் சொல்றேன்னா, அந்த தீமையை யோசிக்க நீங்க இருக்கிறீங்க. எப்ப நீங்க யோசிக்கிறீங்களோ, எப்ப நீங்க ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன், 4ல இருக்குதா கரெக்டா? ஜீசஸ். எப்போ நீங்க இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகணும் இல்லை, நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா, நீங்க யோசிக்கிறத அவர் யோசிக்கிறார். நிக்க வச்ச பிரச்சனை இல்லையே. நீங்க எதை யோசிச்சீங்களோ இந்த வருஷம் வேதனையில் ஆயிட்டீங்களோ, அது உங்களோட மட்டும் போல, அது ஆண்டவரோடவும் சேர்ந்து இருக்குது. இந்த 105வது சங்கீதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்குவாரு. நான் அதை உங்களுக்கு வாசிக்க வைக்கிறேன், கேளுங்க வேணா. 105வது சங்கீதம் 42, 43 அவங்க வாசிக்குவாங்க. நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்றேன். The Lord who is in heaven always has a character. நம்ம இயேசுப்பா இருக்கிறார் இல்லையா, இயேசுப்பாக்கு ஒரு சிறந்த ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிச்சலாம். ஒரு விஷயம் என்னன்னா, he always remembers. லூக்கா 1:13 கூட இது இருக்குது, நான் எடுக்கிறேன் அதை. இங்க பாருங்க, he remembers ஆபிரகாம். அவர் ஆபிரகாமை நினைவாசிமா 42. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். ஞாபகத்தில் வைங்க, நம்முடைய அடைக்கலம் எப்பவுமே ஆண்டவர் மட்டும்தான். யாரெல்லாம் ஆண்டவர் அடைக்கலமா பார்த்தீங்களோ எல்லா விதமும் கஷ்டமா தெரியும், ஆனா ஆண்டவர் கஷ்டத்துல விட மாட்டார். May always have this sense in you that you are not alone. தனிமையா இல்லை, நீங்க உங்களோட ஒருத்தர் நிக்கிறார். அப்படி சொல்லும் போது வாய் திறந்துடணும், இல்ல ஆமென் வரணும் தானே. எப்பவுமே ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தை விட்டு கொண்டு போகும்போது சொல்லுவாரு, என் சமூகம் உனக்கு முன் செல்லும். இதுதான் 7வது நாள் ஆவியானவர் எனக்கு பேசின வார்த்தை. மீண்டுமா சொல் சபைக்கு, அடுத்த வருஷம் கால் வைக்கிறது முன்பாகவே என் சமூகம் பிள்ளைகளுக்காக காத்து இருக்கும். The first you are going to see, the Lord has already seen it. நீங்க பார்க்கிற புதிய
வருஷத்தை அவர் காத்திருக்கிறார். அந்த புதிய வருஷத்துல நம்ம ஒவ்வொருத்தரையும் வரவேற்கும்படி நியூமா சபையை வரவேற்க ஜீசஸ். ஹல்லேலூயா. 42 வருஷமா கொஞ்சம் வால்யூம் ஜாஸ்தி பண்ணேன். அவர் சொன்ன பரிசுத்த வாக்குத்தத்தம், அவர் செய்த பரிசுத்த வாக்குத்தத்தம்னா பிராமிஸ். அவர் என்னெல்லாம் ஆண்டு பிராமிஸ் பண்ணாரோ இந்த பிராமிஸை அவர் யோசிக்கிறாரா? வாசிமா மத்தது. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை அல்லேலூயா. 43 அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுச்சாங்க? புரியல தானே நான் சொல்றேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுப்பா நம்புறோம்ல. இயேசுப்பா சொல்றாரு, பாரா ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தில்ல. ஆபிரகாம் அவங்க அப்பா வீட்டு விட்டு நான் கூடும் போது ஆபிரகாம் தனி மனுஷனா இருந்தான். ஆனா சுத்தி எல்லாம் ஜனங்க அபகரிச்சிருந்தாங்க நிலத்தெல்லாம். எதெல்லாம் இஸ்ரவேலா மாறணுமோ அதுக்கு முன்னாடியே வேற யாரும் அதை எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்துன்னு என்ன யோசிச்சாங்கன்னா இது அவங்களுக்கு சொந்தமானதுன்னு யோசிச்சாங்களா? புரியுதா? இப்போ ஆபிரகாமுக்கு சொந்தமா இஸ்ரேல் வரணும். அந்த இஸ்ரேல முன்னாடியே வேற யாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க போய் தங்குறாங்க. அப்போ சரியா? இப்போ அவங்க எல்லாம் தங்குனபடினால் இது ஆண்டவர் பார்க்கிறார். சொல்றாரு, ஆபிரகாம் நீ வெளியே வா. நான் என்ன ஆண்டவர் எடுத்துன்னு வரேன்? ஒன்னும் எடுத்துன்னு வராது, நான் சொன்னபடியே வா. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவர் வெளியே வராரு. வெளியே வந்து ஆபிரகாமுக்கு அவர் என்ன சொன்னாரா? பாரா இவங்க எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அவர்கள் என்னெல்லாம் சொந்தம் நினைக்கிறாங்களோ அது அவங்களது இல்லை, அது உண்டு. நான் என்ன பண்ண போறேன்னா உனக்கு நியமித்ததை உனக்கு நான் தரப்போறேன். அல்லேலூயா. நான் ஒரு ரிமெம்பர் பண்ண போறேன். ஏன்னா முன்னாடியே நான் இதை சொல்லியிருக்கிறேன்னா, the Lord is the Lord who remembers. Raise your hand. This is the first word for the new year now. I have already in the new year. நான் வந்து போல நான் புது வருஷத்துல நிக்கிறேன். செக்கரியாவை பார்த்து முதலாவது தேவதூதன் சொன்ன முதல் வார்த்தை, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ வார்த்தை என்னன்னா, it is not a single day prayer. He's been praying for a long time. அநேக நாட்களாக அவருடைய ஜெபம் என்ற பலிபீடம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. இந்த 7வது நாள் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, சபையில ஏறி எடுக்கப்பட்ட பலிபீடங்கள் எனக்கு முன்பாக உள்ளது. Get ready for the new year now. நீங்க ஜெபிச்ச ஒவ்வொரு ஜெபங்களும் பலிபீடமாக கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ செக்கரியாவை பார்த்து சொல்றாரு, இந்த 23ல சொல்லும், உன்னுடைய மனைவி ஆகிய எலிசபெத்துக்கு நான் ஒரு மகனை தருவேன், அவனுக்கு யோவான் என்ற நாமத்தை நீ சொல்லணும். But the Lord is the Lord who remembers the altars, the petition. The Lord who remembers the petition. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜனங்களுடைய ஜெபம் என்ற தூபத்தை அவர் பார்க்கிறார். நம்ம எல்லாருமே பலிபீடம் கட்டி இருக்கிறோம். உங்க பலிபீடம் யாராலையும் நாசம் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், உன் பலிபீடத்தை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன். ஆகையால் யோவானை நீ பெற்றெடுப்பாய். பெற்றெடுக்கிற மகனுக்கு யோவான். யோவான் என்றால் தேவனுடைய உதவி. The Lord is going to favor you in abundance way. கர்த்தர் உதவியாக இறங்க போகிறார். அல்லேலூயா. உங்க ஒவ்வொருடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். Your prayers are heard. ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். வருகிற வருஷத்தில் ஆண்டவர் புதுமையான காரியங்களை செய்வதில் எந்த மாற்றுதலும் இல்லை. உங்க ஜெப குறிப்பு அவர் நிறைவேற்றுவார். கைவத்தி சோத்திரம் பண்ணிருங்க. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து உதவி இறங்கும். தேவன் மீண்டுமாக சரீர ரீதியா பெரிய ஒரு மாற்றுதல் தருவார். புதிய பலன் இறங்கும். அல்லேலூயா. புதிய பலனால உற்பத்தி ஆவீங்க. பாரா ஹதரி அந்தரமா எல்லாம் அந்நிய பாஷையில இருங்க. நான் சொன்னதை யோசிக்க ஆரம்பிங்க. பாலா ஹஷா தலா மரா லா கட மரா சேங்கேடே மேலே மேரே சோன் தலபா லா கரதரி ஆந்தேகரே மேனே சோதேலே பெரே அஷ்ட பிரணதரி கட மலரா கோஷ்டனமா ரி பலா ஹதரதி ஆந்தேகரே மோ इसमें जले मेरे कोष्टना धरी गड मला रबदरी खडलो शेखेडे मरा सोंखडी नमोशदा मरा हदरदी आंतேலே मरा सोंखडी. இப்போ நம்ம எல்லாரும் துதிக்கும் போது நான் ஏன் இதை முன்னாடியே சொல்லிட்டேன்னா சொல்ல டைமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் எல்லாரும் இதை யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, வாட் எவர் த ஆல்டர்னா என்ன தெரியுமா? ஒரு 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 பலிபீடம். உங்கள் எல்லாருடைய பேரில் பரலோகத்தில் பலிபீடம் உண்டு. உங்க எல்லாருடைய பேர்ல பரலோகத்தில் பலிபீடம் உண்டு. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நீ என் காதுல கேட்ட வார்த்தை இந்த ஆல்டர்.
ஆல்டர்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹாவ் ஹர்ட் தேர் பெட்டிஷன்ஸ், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அப்புறம் ஆண்டவர் வந்து இந்த 1 பேதுரு சொல்றப்ப சொன்னாரு, ask them to believe in the born again spirit, மீண்டுமா பிறந்தோம் சொல்லி நம்ப வைன்னு சொன்னாரு. இதை நான் எப்படி நம்ப வைக்கணும்னு தெரியல. ஏன்னா இந்த வருஷம்லாம் நான் அதே தான் பிரசங்கம் பண்ணேன், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நீங்க யாருமே பிசிக்கலா மூவ் ஆக நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்க நம்பிக்கையை நீங்க கர்த்தர் மேல வைக்கணும். இப்போ எதுனா ஏதோ ஒரு நெகட்டிவா சொல்றாங்க, அதை நீங்க ரெஃப்யூஸ் பண்ணணும். அது டாக்டராவே இருந்தாலும் நீங்க உங்க வாயில சொல்லுமா, ரெஃப்யூஸ். சரி, டாக்டர்கிட்ட சொல்ல முடியாது, மனசுல சொல்லுமா, I refuse your word because the Bible says I am regenerated. The Lord can make something new in me. The Lord can make something new in me. யோசிச்சு பாருங்க. I have heard your prayer. உன் ஜெபங்களை நான் கேட்டேன். எலிசபெத்துக்கு நான் வாக்குத்தத்தமா சொல்றேன் கேள். எப்படி அவர் கொண்டு வந்தார் பாரு. ஜக்கரியாவா, எலிசபெத்தா, ஜானா, வேற எந்த பேர்னா வச்சிருக்கலாம். ஜான்னா ஆண்டவருடைய உதவி. இப்ப இது ஜான் எலிசபெத்துக்கு மாத்திரம் உதவியா இல்ல, அவர் இயேசுக்கே உதவியா இருந்தார். அவர் கையில தான் இயேசப்பா ஞானஸ்தானம் எடுக்கிறார். இந்த உலகத்துக்கே அவர் உதவியா இருந்தார். அப்போ ஆண்டவர் செய்யும் பொழுது அது வித்தியாசமா இருக்கும். உன்னை கர்த்தர் நினைவு கூறுகிறார். உன் ஜெபங்களை அவர் கேட்டு இருக்கிறார். இவன் நீரூற்று. சும்மா உட்கார்ந்தவங்களை கூட நினைச்சிரும். அந்த ஒரு பதட்டம் தான் எனக்கு. எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா போயிட்டாங்கன்னு ஏன் நம்ம திருப்பி சொல்ல முடியாது. போனுங்க அவ்வளோதான். இது நீங்கள் ஒன்ஸ் வெளியே போயிட்டோன்னே நீங்கள் யோசிச்சுக்காதீங்க, வார்த்தை உங்கள் மேலே வந்து அப்படிலாம் வராது. சபையில் வந்து உட்காரும் போது ஒரு தடவை நான் இங்கே வந்த புதுசில் நான் சொல்கிறேன், நான் லிட்டரலாகவே அதை பார்த்தேன். இனி நீங்கள் பேச போகிற வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் நினைக்கும்னு ஆண்டவர் சொன்னார். அப்படிதான் ஃபஸ்ட்டு டே இங்கே வரப்போ நினைக்கும்னு சொன்னார். அப்போ நான் ஓகே, அது எங்களுக்கு ஒரு குஷி தானே. ஒரு பிரசங்க யாராவது நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை வந்து இறுதியத்தில் மட்டும் இறங்காதரா, அவங்க தலைமையில கூட நான் இதை ஊற்றி நினைக்குவேன்னு சொன்னார் தெரியுமா. அப்போ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இங்கே ரொம்ப பேருக்கு பைபிளே படிக்க மாட்டீங்க. சந்தோஷமா சொல்றீங்களா? அது ரொம்ப வேதனை. அது பைபிளே படிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, பைபிளே படிக்கலைனாலும் எந்த காரணத்துக்கு கொண்டும் பிசாசை உயர்த்தக்கூடாது. ஆமாவா? ஆமா. பைபிளே படிக்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ படிக்காதவங்களுக்கு பைபிள் படிக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பிசாசை உயர்த்திடக்கூடாது. என்னைக்குமே உயர்வு ஆண்டவர் மட்டும்தான். எனக்கு எல்லாமே தெரியுது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரீதியில் கஷ்டம் ஆயினேக்குது இல்லையா. இந்த நியூ லைஃப்ன்ற ஒரு வார்த்தை பைபிளில் வருது இல்லையா. இது எப்படி போடப்படுதுன்னா, இப்போ நம்ம வாசிச்சில 1 பேதுரு 1:23 எடுத்துருமாம். அதை மாமா அப்படியே ஃபோனில் கூட எடுத்தால் வாசிங்க. அதில் வந்து நியூ லைஃப் வந்து ஒரு புதிய இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, the old is better than new. சொல்லுங்க, பழைய வாழ்க்கை எப்பொழுதும் புதிய வாழ்க்கை பழைய வாழ்க்கையோட சிறந்ததா இருக்குமா. ஏன் ஆராதனை டல்லாவது இப்ப தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் அப்படியே அமைதியாவே இருக்கிறீங்க. எப்பமோ புதுசா வரும்போது புதுசா ஒரு புடவை வாங்குறீங்களா, புதுசா ஒரு துணி வாங்குறீங்களா, போன வருஷத்துக்கு அதோட நல்லாவே இருந்தாலும் அது பழசாயிருச்சு. எப்பமோ புதுசு பெட்டரா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். ஒரு புது வண்டி வாங்குறீங்க, ஒரு 5 வருஷம் வண்டி வச்சுக்கிறீங்க, எது பெஸ்டா இருக்கும்? நீங்க 50,000 ரூபாய் கொடுத்து புது வண்டி வாங்கினாலும் அதோட பெயிண்ட் கிளிட்டர் ஆகும். Always the new is better than the old. Now you are sitting in the old time. You are sitting in the old time and you are waiting for the new time. The new always எப்பமோ புதிய வருஷத்துக்கு ஒருத்தர் காத்துனே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்க ஏன் காக்குறாங்க? ஏதாவது ஒரு நமக்கு நல்லது நடக்கும் இல்லையா. ஏதாவது ஒண்ணு இந்த வருஷம் ஆனதெல்லாம் அடுத்த வருஷம் ஆகக்கூடாதுன்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இந்த வருஷம் ஆன கெட்ட விஷயம் எதுவுமே அடுத்த வருஷம் ஆகக்கூடாது யோசிக்கிறீங்களா? யாரெல்லாம் யோசிக்கிறீங்க? யாரெல்லாம் யோசிக்கிறீங்க? சும்மா உட்காந்துக்கிறீங்களா? நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் ஆன கெட்டது அடுத்த வருஷம் ஏன் அப்படி யோசிங்க? கெட்டது ஆகக்கூடாது, ஏன் அப்படி யோசிங்கன்னு கேக்குறேன். கெட்டது ஆகக்கூடாது ஓகே, ஆனா ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஏன்னா யாருக்குமே கெட்டது ஆகணும்ன்ற ஆசை இல்லையே. ட்ரூ? ஆமா. நல்லதுன்னா எந்த நல்லது ஆகணும் உங்களுக்கு? எது கேட்டாலும் முன்னேறதான். நான் எதுதான் எந்த நல்லது ஆகணும்னு ஒருத்தர் மனசுல லைட்டா வாயில அப்படியே சொல்லுங்க.
எதெல்லாம் நல்லதாகணும்? ஒரு இடத்துல போங்க, சீக்கிரம் போங்க. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் சும்மா பேசுற வார்த்தைக்கு பதில் கிடைக்கும். எது வேணாலும் சொல்லுங்க, என்கிட்ட சொல்றது நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க எது நல்லதாகணும்னு நினைக்கிறீங்க. அடுத்த வருஷம் என்ன நல்லதாகணும்? இப்ப பாரு, நான் இது 2வது டைமா சொல்லிட்டேன், டைமே இல்லை. நம்ம நல்லா இருந்தா இது கூட ஆண்டவர் கேட்குவாரா? என்னைக்குனா நமக்கு விடுதலை ஆவாதான்ட்டு வாயில சொல்லியா மனசுல யோசிச்சாங்க. மனசுல யோசிச்சது பரலோகத்துல கேட்கப்பட்டதான். நான் மீண்டுமா சொல்றேன், இந்த எகிப்தில இருந்து எப்படின்னா விடுதலை வராதான்னு வாயில சொல்லியா மனசுல யோசிச்சாங்க. மனசை யோசிச்சதை நிறைவேற்றுறாரா ஒரு நாள். இப்போ நீங்க உங்களை நான் யோசிக்க கூட சொல்ல, என்ன யோசிச்சுன்னு வந்தீங்க அதை சொல்ல சொன்னேன். அதை நீங்க சொல்லும் போது இது விதைகள். அப்போ உங்களுக்கு இப்போ புது வருஷம் வெயிட்டிங் ஆயிருச்சா? சந்திக்க ஆயத்தமாகறீங்களா? நீங்க இந்த நாள் வரைக்கும் பெட்டிஷன் கட்டினீங்க இல்லையா? ஒரு பலிபீடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா? ஓகே, அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா? இந்த எல்லாத்துக்குமே நான் பதில் தர போறேன். இது யார் சொன்னது? எனக்கு ஹோலி ஸ்பிரிட் சொன்னார். இப்போ இது நான் யோசிக்கிறதா இருந்தாலே நான் போல்டா சொல்லிடுவேன். இது எனக்கு அவரே சொன்னதுனால நான் இன்னும் எவ்வளவு போல்டா சொல்ல, நான் சும்மாவே போல்டா இருக்கிறேன். இப்போ அவர் சொன்னார்னா என் ஜனங்களுக்கு நான் எந்த அளவுக்கு படுத்தக்கூடாது. அப்போ அடுத்த வருஷம் நீங்க எதெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் சிறந்த விஷயங்கள் நடக்கும். விசேஷமா ஆண்டவருடைய உதவி இருக்கும். இது மாறாதது, ஆண்டவருடைய உதவி இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், அடுத்த வருஷம் ஒரு நாள் தவறாம the favor of the Lord will be upon your head. ஒவ்வொருத்தருடைய தலை மீது, பிரதர் இது பேர் மர்சின்னு சொல்லுவோம், தயவு, தேவனுடைய தயவு. ஓகே, இந்த தயவு என்ன பண்ண தெரியுமா? உயிர் காப்பாத்தும். ஒரே இப்ப பாரு, இப்பதான் ஆமென் சொல்றீங்க நீங்க. உங்களுக்கு சொல்லணும், உயிரை காப்பாத்தும், சுகாக்கும் சொன்ன உடனே புரிஞ்சுக்கணும். அடுத்த வருஷம் ஆண்டருடைய ஒரு விஷயத்தை என்ன சொன்னாருன்னா, ஒரு டிவிஷன் உண்டாகும் சொன்னாரு. என்ன ஆண்டர் இது டிவிஷன்னா, உங்களுக்கு கொடுக்கிற அந்த பிரச்சனையில இருந்து அந்த பிரச்சனை கொண்டு வர ஆவி இதுல, அந்த ஆவியில இருந்து உங்கள்ல இருந்து ஒரு டிவிஷன் நான் கொண்டு வரேன்னு ஆண்டர் சொன்னார். 2-3 பேருக்கு புரிஞ்சிச்சு. இப்பதான் நான் மீண்டுமா சொல்றேன், எதெல்லாம் பிரச்சனைன்னு யோசிச்சீங்க இல்ல? ஒரு பிரச்சனை, எதுவும் பிரச்சனை இல்லாத யாருக்கிறீங்க இல்ல? ஏதோ பிரச்சனைக்குதான். இப்போ அந்த பிரச்சனை ஏதோ ஒரு ஆவிதானே கொண்டு வந்துச்சு. அந்த பர்டிகுலரான ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவர் டிவைட் பண்றேன்னு சொல்றாரு, உங்களை வேர் பிரிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பிரச்சனை கொண்டு வர ஆவியில இருந்து ஆண்டவர் நம்மள தூரமாக்குறாரு. அப்பனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் விசேஷித்த விதத்துல என்னுடைய உதவியை பார்க்குவாங்க. I am going to remember my promise I have made. நான் என் ஜனங்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றுகிற வருஷமா காணப்படும். நான் இப்பத்துல இருந்து அதை யோசிக்க, நீங்க கேட்கிற ஒரு வார்த்தைக்கு நீங்க ஒப்பு தரணும். நீங்க அடுத்த வருஷம் வரப்போற ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை செய்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவரே நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளாக நம்மை நடத்துறார். அல்லேலூயா. அப்ப that means to say in the 365 days the miracle you are expecting, there is a day, appointed day in that calendar. இந்த பர்టిక్యులரான காலண்டர்ல ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை, நீங்க ஜெபிச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நாள் ஆண்டவர் இந்த காலண்டர்ல வச்சிருக்கிறார். One of the day you are going to go there. ஆனந்த தைலம் ஒவ்வொரு தலை மீது அமர்வதாக. அதே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொருடைய தலையை ஆனந்த தைலத்தினால் நிரப்புவீராக. We are into the new year now. The Lord has helped us. அவர் சமூகம் நம்மை புதிய வருஷத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துங்க. Let the new blessings come upon the church now. இந்த புத்தாண்டின் நன்மைகள் நிரப்பட்டும். இந்த புத்தாண்டின் நன்மைகள் நிரப்புவதாக. ஒவ்வொருடைய தலை மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். புத்தாண்டின் நன்மைகள்
நன்மைகள், அவருடைய கிருபை சபையின் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நிரப்பப்படுவதாக. அவருடைய சமூகம் நம்மை நடத்துவதாக. எந்த சத்ரு இந்த வருஷம் கால் வைக்காதபடி தடையா இருந்தானோ அதே சத்துருக்கு முன்பாக தேவன் நம்முடைய தலையை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகித்து இந்த வருஷத்துல கால் வைக்கும்படி தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Come on, everyone, lift up your hands. ஆனந்த தைலத்தினால் ஒவ்வொரு தலையும் நனைக்கப்படும். இந்த வருஷம் அவருடைய நன்மைகள், ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார். சொந்த வீடை கற்ற கிருபை இறங்கட்டும். சொந்த வாகனங்களை வாங்குற கிருபைக்கு இயேசுவின் நாமத்தில் சொந்த நிலங்கள் ரெஜிஸ்டர் ஆகட்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். சொந்த நிலங்களை சுகந்தரிக்குவீங்க. You will buy own lands. You will have your own house. You will have your own car and vehicles. The Lord will take you to heights. உன்னதங்களில் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பரத்திலிருந்து நமக்காக இறங்கின கரமாக அவருடைய உதவி இறங்கும். Shobradina sangradi la shatelebere kostanama hara hastana dhari gadala re telebere kostanama mara kostele keidam razongradina meindala kostele keizam radari antharama. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக 102வது சங்கீதம் 13வது வசனத்தினால எல்லாம் கை தூக்குங்க, கை தூக்குங்க, கை தூக்குங்க. 102வது சங்கீதம் 13வது வசனத்தின் போல இங்க நிற்கிற ஒவ்வொரு தலையும் அபிஷேகிக்கப்படட்டும். The Lord will raise from his throne. அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவர் எழும்பி தன் ஜனங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரன் சொன்னது போல சபையை இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறேன். உனக்காக அவர் சிங்காசனத்திலிருந்து எந்திரிச்சு நில்லி அவர் உனக்கு உதவுற நாட்கள் இது. The Lord has brought division now. The devil is a big time failure. சத்ரு தோக்கப்பட்டவன், ஜெயத்தை சுகந்தரித்தவர் அவர். அவர் நாமம் மகிமைப்படட்டும். லாபா ராஷாட்டா லாமாரா மாரா ஷாட்டேலே கேரே மலா அஷ்ட பிரடலகதாரி கடமலா சாந்தேலே பெரே மேவ்ரா. Come on, shout Jesus. Say Jesus. Say Jesus. ஆனந்த தைலம் சொல்லுங்க. ஆனந்த தைலம் என் மீது ஊற்றப்பட்டது. இந்த வருஷத்துல தேவன் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை இயேசுவின் நாமத்தில் சபையாகிய நாங்கள் சுகந்தரிக்கிறோம். எனக்கு முன்பாக செல்கிற அக்னி ஸ்தம்பமே உமக்கு மகிமை உண்டாவதாக. என்னை காத்து நடத்த நீர் போதுமானவர். என்னை நடத்த நீர் போதுமானவர். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், 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 ஆமென். Please be seated. நிறுத்தினார் அரவணைச்சாரு. தள்ளினவன் தள்ளினான், துக்கினவர் துக்கினார் துக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால. யாரால 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 யாரால. உம்மாலே கூடும், ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். இயேசுவாலே கூடும், அவர் ஒருவராலே கூடும், அவர் ஒருவரால மட்டும்தானே கூடும். லலா 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 லலா
நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் இனியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன், நான் கெனியில் நடந்தாலும் வேகாமலே இருப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல், எனக்கு மட்டும்தான் இந்த லெவல். நான் கொஞ்சம் ஸ்பெஷல், அவருடைய வெசல், எனக்கு மட்டும்தான் இந்த லெவல் லெவல் லெவல். சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். தொட்டதுமே சுகமாக்கும் வல்லமையும் உள்ளவர், சாவுக்கு சவாலிடும் அதிகாரம் உள்ளவர். உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்க. உலகத்துக்கே கிங்கு, எனக்கும் அவர் கிங்கு, அவர் நினைக்கும் போதெல்லாம் வருது சாங்கு சாங்கு சாங்கு. லா 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 லா. நிறுத்தினான் அரவணைச்சாரு, தள்ளினவன் தள்ளினான், தூக்கினவர் தூக்கினார், தூக்கினார் நிறுத்தினார் அரவணைச்சாரு. நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, நாடுறேன் பாடுறேன் துதிக்கிறேன் யாரால, யாரால 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 யாரால. மலை ஒருவராலே கூடும், ஒருவரால மட்டும்தானே கூடும் கூடும் கூடும். இயேசுவாலே கூடும், அவர் ஒருவராலே கூடும், அவர் ஒருவரால மட்டும்தானே கூடும். லா 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 லா. கண்ணீருக்கு பதிலாக அழிவை தாரும்
தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் முடி கூட கருகாமல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தருடைய கிருபை காத்தது. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அருமையா நல்ல
காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, 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 காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே. கேட்டதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் உயர்த்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே.